ஹலோ மக்களே, சண்டேனா நான்வெஜ் மட்டுமா, வெஜ்லேயுமே அதுக்கு ஈக்குவலாக செஞ்சு அசத்தலாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம், பன்னீர் டிக்கா பிரியாணி. சரி வாங்க, இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அரோமாவும் செம்மையாக இருக்கும். ஸோ வித்தவுட் எனி டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் பன்னீரை நான் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி 2 நிமிஷம் வரை நான் ஊற வச்சுருக்கேன். பன்னீரில் இருக்க புளிப்புத்தன்மை அப்போ தான் போகும், அதனால் இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் கோஹினூர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாஸ்மதி ரைஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அரிசி கழுவிட்டு வந்துட்டு அதில் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கூடவே 2 பூவும் 1 பட்டையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம பன்னீர் டிக்கா மிக்ஸ் செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு வந்துடலாம். 1 கப் கடையில் வாங்கின தயிர் தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த கலவைக்கு தேவையான லெவல் உப்பு சேர்த்துக்கலாம். நைஸ் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது கலருக்காக, இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக வந்து ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த கலவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீர் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர் க்யூப்ஸையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து நான் க்யூபாக வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். குடமிளகா வச்சுருந்தீங்கன்னா அதையுமே க்யூபாக கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். சைட் பை சைடு நம்ம வந்துட்டு 10 நிமிஷம் அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம வேக போட்டுடலாம். அரிசியை வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வரை நான் வந்துட்டு வேக வைக்கிறேன். மீன்வைல் வந்துட்டு நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணிக்கான 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 3 தக்காளியை க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஈக்குவல் போர்ஷனில் இருக்கணும். அதுக்கப்புறம் 3 துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாயை நடுவில் வகுந்துட்டு வச்சுருக்கேன். இது கூடவே வாசனை ஜாமானான 2 இலையும் பூவும் பட்டையும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பிரியாணிக்கு நெருக்கமானவங்களை சேர்த்துக்கலாம். 1 கப்பு புதினாவை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 5 மினிட்ஸ் வரை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் எடுத்துட்டேன். இப்போ பாஸ்மதி ரைஸ் வெந்துருச்சு, அதாவது 80% லெவலுக்கு வெந்துருச்சு. அது வரை நீங்கள் வெந்துருந்தா போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பருக்கையை எடுத்து நடுவில் அமைக்க பாருங்கள், ஒரு 80% லெவல் வெந்துருச்சு. இந்த டயத்தில் இதை ஆஃப் பண்ணி நான் வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அந்த பன்னீர் மிக்ஸ் வந்து 1/2 அன் ஹவர் வரை ஊறிடுச்சு. அதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட வந்து அந்த பன்னீருக்கான டிக்கா செய்கிறதுக்கான ஸ்டிக் இருந்ததுன்னா அந்த ஸ்டிக்கில் சொருகி கூட நம்ம பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் போட போகிறேன். தோசைக்கல்லில் போட்டு மேலே எண்ணெய் ஊற்றி முன்னும் பின்னும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க, ரோஸ்ட்டாக வந்ததுக்கப்புறமா. ஓகே மக்களே, இப்போ நம்ம ஃபைனல் ப்ரிப்பரேஷன் பிரியாணி செய்கிறதுக்கு வந்துடலாம். இதில் வந்து நான் 10 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கூடவே நம்ம வாசனை ஜாமான் வச்சுருந்தது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இஞ்சி துருவினதை நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி துண்டை சாப்பிட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி வச்சுருந்ததை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான லெவல் நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வச்சுருந்த தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கான குவான்டிட்டி கொடுத்துருக்கேன். 200 கிராம் பன்னீருக்கு. இது விட நீங்கள் அதிகமாக பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த குவான்டிட்டியை டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம புதினாவை ஆட் பண்ணிக்கிறோம். இதில் 4 புதினாவை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மீதி எல்லா புதினாவும் ஆட் பண்ணிட்டேன். அது எதுக்குங்கிறத ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புதினா நல்லா வதங்கட்டும். இப்போ புதினா நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்துட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இது நல்லா கொஞ்சம் திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். இப்போ ஒரு 4 மினிட்ஸ் கழிச்சு நான் எடுத்துக்கிறேன்.
கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள், அது கொஞ்சம் திக்காக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை இதில் போட்டுக்கலாம். இப்போ அந்த பாஸ்மதி ரைஸை அப்படியே கொட்டிடுங்க. கொட்டினதுக்கப்புறமா நல்லா பரப்பி விடுங்க. பரப்புனதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா தனியாக எடுத்த புதினா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் டிக்கா போட்டு வச்சுருந்ததையும் பரப்பி விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு தம் ப்ரிப்பரேஷனில் பண்ண போகிறோம். இதே மாதிரி செகண்ட் லேயரும் பண்ணிக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் சாதம், அதுக்கப்புறமா புதினா அண்ட் நம்ம வச்சுருந்த பன்னீர் டிக்கா இதை சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டுருங்க. மூடி போட்டு மேலே வெயிட்டான பாத்திரத்தை வச்சுருங்க. இதை ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம், ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நான் வச்சு எடுத்துக்கிறேன் மாற்றி மாற்றி. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். செம்ம ஆரமாவோட சூப்பர்வான பன்னீர் டிக்கா பிரியாணி ரெடி ஆகிருச்சு. இதில் ஃபைனல் டச்சிங்காக வந்துட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதை அப்படியே வந்து கீழேருந்து மேல் வாக்கில் நம்ம பரட்டி விடணும். ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணக்கார வீட்டிலலாம் போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, பிரெட் ஸ்லைசஸை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி அதை வந்து பிரியாணியில் சேர்த்துருப்பாங்க. அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் 2 பிரெட் ஸ்லைசஸை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நெய் போட்டு. அதையும் இதில் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழேருந்து மேல் வாக்கில் பிரியாணியை ஃபுல்லாக கிளறி விடுறேன். அதே பார்க்கவே அட்டகாசமாக இருக்கு. சண்டேக்கு நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான ஒரு வெஜ் ரெசிபி. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள், செம்ம டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற பன்னீர் டிக்கா பிரியாணி ரெடி ஆகிருச்சு. இது கண்டிப்பாக ஹோட்டல் போனீங்கன்னா 300-350 ருபீஸ் ஆகும். இது வீட்டிலே கம்மியான செலவில் நம்ம பண்ணிடலாம். அதை விட குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒரு சண்டேக்கு. எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக்கை தட்டி விடுங்க. அண்ட் மினி டூர் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும். கீழே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அண்ட் செட்டிநாடு ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணி பாருங்கள், குக்கிங் ரெசிபிஸுங்கிறது. அதே மாதிரி நம்ம ட்ராவல் vlogsம் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் ட்ராவல் vlogs அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான அடுத்த ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரை பை பை.